பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம வியாபாரம் ஓஹோன்னு நடக்குது. உங்க வியாபாரம் எப்படி? என் வியாபாரத்துக்கு அடிப்படையே தைரியம் தான். அது ஒண்ணு இருந்துட்டா எதை வேணும்னாலும் போட்டு புரட்டலாம். இப்ப எதை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கீங்க? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அது போல என் வியாபாரம் கடலை தாண்டி தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய வியாபாரம் தான். சாப்பிடுங்க. அருண், என்னடா கத்தியோட விளையாட்டு? சம்பந்தி அவர் கத்தியோட விளையாடல, அவரோட வீரத்தை காட்டுறார். சம்பந்தி, ஏது இந்த கத்தி எல்லாம்? பீமாப்பூர் மகாராஜா உபயோகிச்ச கத்திகளா இதெல்லாம் சீப்பா விலைக்கு வந்தது. மாமா வாங்கி போட்டாரு. ஹலோ மாமா, எப்போ வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நீ சௌக்கியமா இருக்கியா? வெரி மச். அப்பா, கேவல் பிரதர்ஸ் கிட்ட இருந்து போன் வருது. நான் ஆர்டர் கொடுத்த நெக்லஸ் செட் ரெடியா இருக்கா. செட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை கேஷா வாங்கிட்டு போயிடுங்க. எங்க அப்பா கிட்ட பிளாக் மணி தான் இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா அடடட? என்னம்மா இது? பணத்தை பத்தி பேசினா கருப்பு வெள்ளை சிவப்புன்னு கலரை பத்தி பேசுறீங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க என்கிட்ட ஒயிட்டே கிடையாது, பிளாக் தான். ஐயோ, திருப்பி திருப்பி பிளாக் பிளாக் பிளாக். எனக்கு விரோதிகள் வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கு. சரி விடுங்க, நமக்குள்ளதானே பேசிக்கிறான். ஏன் சம்பந்தி, பிளாக் எவ்வளவு? சம்பந்தி ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? அப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட ஒரு 32 லட்சம் தேவை. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சாப்பாடு எப்படி? இல்ல மாமா, அந்த பிளாக்க பத்தி ஒரு முடிவுக்கு வந்து பெரிய முக்கியமான விஷயம். ஆளோடு மாப்பிள, சாப்பாடு எப்படிமா? சாப்பாடு ரெடிப்பா. ஐயா, உச்சி வெயில் ஆயிருச்சுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு. 1 ரூபா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். தயவு செய்து. சரி சரி, போயிட்டு வா. ஏய், இங்க வா, இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு. ஒண்ணு இல்லைங்க, சும்மா வந்த. சும்மா வந்தியா? நான் தான் வந்திருக்க மாட்டேன். ஏதாச்சும் திருட வந்தியா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. துண்ட கட்டுறா, மரியாதையா துண்ட கட்டுறா. வேண்டாங்க. காட்டுறானா? அட பாவி, முதலாளி சோத்திலே கைய வச்சிட்டியாடா. பசி தாங்கறீங்க. யாரா இவனோட என்ன விவகாரம்? முதலாளி, இவன் உள்ள நுழைஞ்சு கோழிக்கறி சப்பாத்தி எல்லாம் திருடிட்டாங்க. டைனிங் ஹால்ல நுழைஞ்சு என்ன துணிச்சல் இவனுக்கு? குடிக்க கஞ்சிக்கு வழி இல்ல, கோழிக்கறி இருந்து கேக்குதா? என்ன மன்னிச்சிருங்க சாமி, பசி தாங்க முடியல. அதனால இந்த குத்தத்தை செஞ்சுட்டேன் சாமி. பசி எடுத்தா எங்கேயாவது தெருவுல பொறுக்கி தின்றது? மாப்பிள்ளை குடுதலை சப்பாத்தி கேக்குதா? தந்தூரி சிக்கன் கேக்குதா? இனிமே செய்ய மாட்டேன். தெரியா? அவன் இனிமே செய்ய மாட்டான். நீ சும்மா இருமா. இவனை இப்படியே விட்டா இவன மாதிரி 10 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இல்ல சாமி, அவனை அடிக்கிறதுனால உங்க கைதான் வரைக்கும். அவனை எங்கிட்ட ஏண்டா, நீ இருக்கிற லட்சணத்துக்கு சப்பாத்தி கேக்குதா? கோழி முதலாளி இங்க சாப்பாட்டை பார்க்கறது கூட பாவம் உனக்கு தெரியாது. அவனை எழுதி கொண்டு போய் ரோட்ல. சரிங்க முதலாளி. இந்த டேபிள் இருக்க சாப்பாட்டை எடுத்து குப்பை தொட்டியில கொட்டி புதுசா பரமாறு. தட்டு பாத்திரம் எல்லாத்தையும்
அடிக்காதீங்க ஐயா, ஐயா அடிக்காதீங்க. அம்மா. முருகப்பா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கோ. உன் மகன் வரத செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ, அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னோ கோர்ட்ல சொல்லக்கூடாது. கோர்ட்ல என்ன, வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது. ஐயா, என் மகனை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கு கூலி 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்றீங்களே, இது கடவுளுக்கே அடுக்காத ஐயா. இனிமே எப்படி செத்தவன் பொழைச்சு வர போறதில்ல. மரியாதையா இந்த பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழியப்பா. முடியாது, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை, உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறதில்லை. மாறி, மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான். முருகப்பா, நம்ம முதலாளிகளை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற? இவங்களா முதலாளிங்க? இல்ல, கொலைகாரங்க, கொலைகாரங்க. என்ன சொன்ன? அடிங்க, நல்லா அடிங்க. முருகப்பா, நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல, உங்க இனத்தையே அழிச்சிருவேன், பூண்டோட ஒளிச்சு கட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல, சொன்னா செஞ்சே காட்டுவேன். முதலாளி, முதலாளி. போய் என்ன கூண்டிலேத்தான் விட மாட்டாங்க. அந்த நிலைமை ஏற்பட்டா இன்சால்வன்சி கொடுக்கிற தவிர வேற வழியே இல்லை. இன்சால்வன்சியா? அப்பா, அப்படி ஏதாவது ஏற்படா நானும் நீங்களும் மானத்தோட வாழவே முடியாது. அதுக்குத்தான் சொல்றேன், உங்க மாமனா கருப்பு பணம் வச்சிருக்கிறதா சொன்னையே, அவரை சரிப்படுத்தி ஒரு 15 லட்சம் ரூபாய் உன்னால வாங்க முடிஞ்சா நாம இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். அவ்வளவு சுலபமா அவர்கிட்ட வாங்க முடியாதப்பா. இதுக்கு வேற வழிதான் தேடணும். ஏங்கா, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் ஆகட்டும் கமலி. சாந்தி, லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீ அங்க இருக்க வேண்டாம். பெண்கள் அலங்காரம்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது, நேரம் ஆகத்தான் ஆகும். இப்படியே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா கமலியோட அடுத்த பிறந்த நாள் வந்துடும். அப்பா, இப்படி வாங்களேன், போயிட்டு ஒண்ணு சொல்லணும். இத பாருங்க. அட குமார, ஐயோ, கீழே படிங்கப்பா. எழுதியிருக்கானா? என் பிரியமுள்ள மகனே குமரா, நீ என்னிடத்தில் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு போனதிலிருந்து நானும் உன் தாயும் வேதனையால் துடிக்கோ. 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ 1 கோடி ரூபாய்க்கு குமரன் வாரிசா? யாரு? நம்ம குப்பத்து குமரனா? ஐயோ, சீக்கிரம் மேல படிங்கப்பா. என்னம்மா அப்ப கீழபடின்னு இப்ப மேலபடின்ற கண்ட இடத்துல எழுதியிருக்கானா? 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஊர் ஊராக திரிய வேண்டிய தலையெழுத்து எதற்கு? நடந்ததை மறந்துவிட்டு நீ உடனே வீடு திரும்பாவிட்டால் உன் பெற்றோரை நீ உயிருடன் பார்க்க முடியாது. ஜெகநாதன், வெள்ளிமலை எஸ்டேட். 1 கோடி ரூபாயா? என்ன நினைச்சு பார்க்கவே முடியலையே. உங்களால நினைச்சு பார்க்கவே முடியல, என்னால நம்பவே முடியலையே. அப்பா, அதான் போட்டோ போட்டு கீழே எழுதியிருக்கேன், இன்னும் என்னப்பா சந்தேகம்? மாமா, இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு அழைப்பு அனுப்பிச்சிருக்கலாமே. மாப்பிள, 1 கோடி ரூபாய் சைடு பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை போய் அவன் வேண்டீங்களே. ஆள் அனுப்பிச்சு, கார் அனுப்பிச்சு கூட்டு வர சொல்லுங்க. ஆள் இருக்கு மாமா, நானே போறேன். தேவையில்லத்தா, நான் அவரை ஏற்கனவே கூப்பிட்டுட்டேன். நீ கூப்பிட்டியா? நீ கூப்பிடுற அளவுக்கு அந்த கோடீஸ்வரன் கிட்ட உனக்கு எப்படிமா பழக்கம்? அப்பா, கமலி உங்க மகளாச்சே, 1 கோடி ரூபாய்னா சும்மா விட்டுடுவாளா? அப்பா, அவரோட நேரமாச்சுப்பா. மாப்பிள, போங்க போங்க. சரி, அப்படியே 4-5 பத்திரிகை வாங்கிட்டு வர சொல்லுங்க. குமரன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமா ஆமா. தாத்தி, நீ போ. வா கமலி. அவர் வந்துட்டாருங்க. யாரு? குமரனா? ஆமாங்க. மாப்பிள, அவர் வந்துட்டாரா? கமலி, அவர் வந்துட்டாரா? வாங்க 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 வாங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கமலியுடைய பிறந்த நாள் விழாவில நீங்க கலந்துக்கிறது நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். என்னங்க இது, ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சே. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. என்ன மாப்பிள, குழந்தை கொடுக்குற மாதிரி அவர் நினைச்ச ஐஸ்கிரீம் ஃபேக்டரி அவர் வீட்டுல வந்து நிக்கும். கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஒண்ணு வேணாம். மாமா, வற்புட்டாதீங்க, அவர் எது வேணாலும் குடிக்கட்டும். படி 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 படி. வாங்க 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 வாங்க. படி படி படி. பாத்து மாடிக்கு போகணும்னா படியேறி போதான் போகணும் தெரியும். அட, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாங்க 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 வாங்க. பொண்ண 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 பொண்ண. பாத்து. வாங்க 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 வாங்க. இவங்க சம்பந்தி, இவன் என் மகன், அவருக்கு மருமக. அடே உறவை சொல்லி அவரை ஏன் குழப்புறீங்க? ஏன் அவசரப்படுத்துறீங்க? ஒவ்வொருத்தரையும் நான் அறிமுகப்படுத்துறேன். சுத்தி நின்று அவர் காத்து வர வேணாம், வெளியே விடுங்க. வாங்க. வணக்கம். நீ கும்பிடு. என்ன இப்படி பிரமிச்சு போய் நிக்கிறீங்க?
ஒண்ணும் இல்ல, எனக்கு கிடைக்கிற வரவேற்பு என்னை தயக்க வைக்குது. உன் பிறந்த ஆளுக்கு என் அன்பு பரிசு. நன்றி. வணக்கம். ஓ, வணக்கம். அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம நாங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த அடியோட மறந்துட்டேங்க, மன்னிச்சிருந்தோம். அப்பா நேரமாச்சு, கேக் கட் பண்ணலாமா? ஏங்க இந்த கேக்கை வெட்டாங்களா? கேக் உங்க இஷ்டம். மாமா கொஞ்சம் இப்படி வந்து நிக்கிறீங்களா? மாப்பிள இந்த விளையாட்டு தானே வேணான்றது, நின்னா கலைச்சு போயிடுவாரு. நாக்காளி எடுத்து கொண்டாந்து போடுங்க. போய் நீங்களே எடுத்து கொண்டாந்து போட்டா தான் மரியாதை. நாக்காளி வருதுங்க. கொஞ்சம் கை கொடுங்க. ஐயா, எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி. கூச்சப்படாதீங்க, சும்மா கையை கொடுங்க. கட் பண்ண கொண்டா. போட்டோகிராஃபர் இங்க வந்துடியா? என்ன முத துண்டை உங்க கையாலே எடுத்து அவளுக்கு கொடுக்குறீங்களா? எல்லாரும் பார்க்கறாங்களே. நான் உங்களுக்கு தர வேண்டாமா? ஐயா, கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. ரெடி ஸ்டெடி. ஒன் மோர் ஒன் மோர். ஏன் சார் இவரை யாருன்னு சொன்னீங்க? இவர் எஸ்டேட் ஓனர் மகன் தான். நீ எதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிறேன்? சார், நீங்க எல்லாரும் என்ன தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் எஸ்டேட் லோன் மகன் இல்ல. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை சார். என்னது எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பறீங்க? இதுல குழப்பம் ஒண்ணு இல்லைங்க. இத பாருங்க, இந்த போட்டோவை கொடுத்ததே நான் தான். கமலி அம்மா தான் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு கொடுத்து பிரிண்ட் போட சொன்னாங்க. ஏப்பா இதெல்லாம் உண்மைதானா? ஏங்க மீன் வலையோட நிக்கிறாரு, இந்த மாதிரி போட்டோவை எங்க அப்பா பேப்பர்ல போடுவாரு. நம்மள எல்லாம் ஏமாத்திட்டானே. பெரிய நான் யாரும் ஏமாத்துறேன். நீங்க ஏமாந்தா காண பொறுப்பு. அவமானம். ஒண்ணும் தெரியாது அண்ணக்காவடிக்கு அநியாயமா மரியாதையை கொடுத்து. ஐயா நாங்களா விழுந்து மரியாதை பண்றோம்னா நீ ஏன் சொல்லக்கூடாதா? அப்பா அவர் பேர்ல தப்பு இல்ல. எங்க நீங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவீங்களோ நினைச்சு நான் தான் இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீ சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்ட. அவையா பேசாம இருந்தான். என்ன எங்க பேச விட்டீங்க? மூடு வாய. லட்சாதிபதி கோடீஸ்வரன் நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்கிறது எங்களுக்கெல்லாம் கேவலம். போவே. இவங்கிட்ட என்ன மாமா பேச்சு வேண்டி இருக்கு? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாம. அத்தா அவரை இங்கிருந்து வெளியே அனுப்ப யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் அதிகாரம் இல்ல? கமலி, இவங்க பணத்தை கொடுக்க மரியாதையை நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கே சொல்லல. ஒருத்தங்கிட்ட கேவலம் பணம் மட்டும் இருந்துட்டா அவன் காலில் விழுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க, அயோக்கியனா இருந்தா கூட ஆர்த்தி எடுப்பாங்க. இது தன்மானமே இல்லாத கூட்டம். என்ன சொன்ன? கையிலுக்கு அடிச்சுட்டாரு, கண்ணமருக்கு வாங்கிக்குவாரு. அவருடைய மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம நான் விட போறதில்லை. வீரர்கள் பேச வேண்டிய வசனத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறீங்க. பாவம், உங்களுடைய கோமாளித்தனத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். என்ன சொன்னேன்? அனாவசியமா அவனை கொன்னு ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அவங்க கவனிச்சுட்டு போறாங்க. அப்பா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த வகையிலயும் அவர் அவமானப்படுத்துற உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. அதை நான் அனுமதிக்கவும் முடியாது. அவனுக்காக பறிஞ்சு பேசுறது மாறா கேவலம். எதுப்பா கேவலம்? ஏன் வருங்கால கணவருக்காக பறிஞ்சு பேசுறது கேவலமா? என்ன கமலி என்ன உலக? நான் உணரலக்கா, உண்மையை சொல்றேன். நான் எடுத்துக்கிட்ட உறுதியான முடிவை சொல்றேன்.
நிச்சயமா கிடையாது. ஆமா, அவனை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. குமரா, உனக்கு துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, நாம 2 பேரும் கடற்கரை கத்தியோட சந்திப்போம். கமலையை கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்னு அங்க நான் நிரூபிக்கிறேன். கையில கத்திய பிடிச்ச உடனே வீரனாக முடியாது மிஸ்டர். எந்த வகையில என்னோட மோத நினைச்சாலும் நான் அதை சந்திக்கத்தேன். இந்த பானையை கத்தியால குத்தி யாரு முதல்ல துளைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இதுதான் போட்டி. மாப்பிள, ஆரம்பிக்க போறேன், சுட போறேன். ஒன்னும் இல்ல மாப்பிள, ஓட்டி ஆரம்பிக்கிறதுக்காக சுட போறேன். சுடுங்க. மாப்பிள்ளை ஏமாத்திட்டாரு. போச்சு சம்பந்தி, மானமே போச்சு. எப்படியோ சமாளிச்சு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அபினை சேரிச்சுட்டேன். அந்த சிங்கப்பூர்காரனையும் வழக்கமா இன்னைக்கு ராத்திரி கடல்ல தங்கக்கூடிய இடத்துல அவன் போட்டுல வந்து இருக்க சொல்லியிருக்கேன். பணத்தையும் ரெடியா வச்சிருக்கான். இன்னைக்கு ராத்திரி எப்படி அந்த சரக்க கடத்தியே ஆகணும். ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையப்பா. படகை எடுக்க கூடாதுன்னு குமரன் வேற காவலுக்கு ஆளை போட்டிருக்கிறான். அருண், இன்னைக்கு சரக்கு போகலின்னா என் கைக்கு பணம் கிடைக்காது, கடங்காரட்டு இருந்து தப்பிக்க முடியாது. சின்னையா, காவலை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. சரக்கு என்கிட்ட ஒப்படைங்க, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர்றேன். இல்ல மாதிரி நீ மட்டும் போற அந்த சிங்கப்பூர்காரன் ஏமாத்திடுவான். நான் வந்தா வேற ஒழுங்கா நடக்கும். என்ன அருண் பேசாம இருக்க? சரி, என்ன வந்தாலும் வரட்டும், புறப்பட ஏற்பாடு பண்றேன்.